ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 193 நம்ம பார்க்க போகிறோம். நருட்டோ பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷனுக்கு போயிட்டு லீஃப் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆவான். இந்த இடத்துல விவா டோஜோ சேலஞ்ச் யூத் இஸ் ஆல் அபவுட் பேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோவை பார்த்தோன்னா ஈசுமோ வந்துட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்பாரு. இந்த மிஷனில் நீ மட்டும் தான் போனே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்பா. சுனாடேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுக்க போயிருப்பான். உடனே போய் லேடி சுனாடேக்கு இதை ரிப்போர்ட் பண்ணு அப்படின்பா கொட்டேட்ஸோ. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன்ட்டு கிளம்பிடுவான். உள்ள போகும்போதே பிளேஸ்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போவான். இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும், டோஜோ சேலஞ்சர்ஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு இருக்கும். இந்த சைன் போர்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. அந்த சைன்ஸை ஃபாலோ பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ரீச் பண்ணுவான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போயிருப்பான். பேஷன் டோஜோன்னு இருக்கும். இதை யாரா கட்டினது அப்படின்னு பார்ப்பான். உள்ள யாரு இருக்காங்கன்னு எட்டி பார்ப்பான் நருட்டோ. கதவை உடஞ்சு உள்ள விழுந்துருவான். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ராக்லி எந்திரிப்பான். நீ என்ன எந்த டைரக்ஷன்ல இந்த வேணாம அடிக்கலாம், வா நீ வரலையா நானே வரேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். யோ நான் கூட சண்டை போட வரலையா, இது நான் தான் பாரு அப்படின்பா. அதுக்கப்புறம் தான் நருட்டோவா அப்படின்ட்டு பார்ப்பான். அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டோஜோ சேலஞ்சர் நீதானா நருட்டோ அப்படின்ட்டு நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் கொடுக்க போறேன்ட்டு ஒரு கிக் பண்ணுவான். இந்த சிவகாசி படத்துல விஜய் வெளியே வரும்போது அவர் ஷேப்புக்கே வெட்டிட்டு வருவா இல்லையா, அதே மாதிரி நருட்டோ உடச்சிட்டு போய் விழுந்திருப்பான். நருட்டோக்கு லீ டீ கொடுத்துட்டு சும்மா பார்க்க தான் வந்தியா அப்படின்ட்டு கேட்பான். நருட்டோட மூஞ்சிலாம் அங்கங்க வீங்கி இருக்கும். நான் பேசிட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்ணிட்டீல அப்படின்பா நருட்டோ. இது என்ன உன்னோட சொந்த டோஜோ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். டோஜோங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் டோஜோன்னு சொல்லுவாங்க. இந்த டோஜோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டியிருப்பான். லீ கிட்டத்தட்ட 6 நாளுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சிருப்பான். ஏகப்பட்ட ஃபிளையர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். லீஃப் வில்லேஜ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். இந்த ஒரு டோஜோவே பாத்தீங்கன்னா இவனை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் கட்டியிருப்பான். ஆக்சுவலா சொல்லணும்னா நார்மல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பார்ட்னர்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணதா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் நருட்டோ கிட்ட. தலைவன் டீ குடிச்சிட்டே கேட்டிருப்பான். லீ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன மிஷன்ல இதே மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்திருப்பான். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருப்பான். ஒரு டோஜோ சேலஞ்ச் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா இந்த ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்க்காக பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன், இந்த இடம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹை லெவல் ஸ்கில்ஸ் இருக்கவங்க எப்படி என்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு வருவாங்கன்னு தான் இதை நான் ஓபன் பண்ணேன் அப்படின்பா. ஆனாலுமே இப்ப வரைக்குமே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நருட்டோ டீயை குடிச்சிட்டு கப்பை கீழே வைக்கும் போது கையை பிடிச்சிட்டு என் கூட சண்டை போட்டு மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஹேண்ட் ரிட்டர்ன் பண்ணதை காட்டுவான். சுனாடே கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு நருட்டோ தெரிச்சு ஓடிடுவான். உடனே சுனாடே கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணும், இந்த டோஜோனாலேயே அதிக டைம் வேஸ்ட் ஆகி போச்சுன்ட்டு புஷி ப்ரோவோட டோஜோ பத்தி அதிகமா பேசிட்டே போவான். லீயோட டோஜோவா அப்படின்னு சொல்லிட்டு காய் சென்சே கேட்பாரு. நருட்டோ திரும்பி பார்ப்பான். டம்ப்ளிங் ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் நருட்டோக்கு டம்ப்ளிங்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு. லீ பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண அந்த டோஜோவும் அவன் தனியா ட்ரைனிங் எடுக்கணுங்கிற அவனோட வெறியையும் பார்த்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு நருட்டோ. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, எந்த ஒரு சேலஞ்சர்ஸுமே அந்த டோஜோக்கு வரல அப்படின்பா. இந்த டோஜோ சேலஞ்சர்ஸ் மேல செம காண்டாவாப்ல. எப்படியாவது ஒண்ணு லீக்கு நான் அவங்கள புடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க அப்படின்பா. அதுவும் சரிதான் அப்படின்பாரு காய் சென்சே. நான் இப்ப என்ன பண்றதுன்ட்டு தலையை பிச்சுக்குவாரு. யாருமே வரலைன்னா என்ன, லீயோட ஃபர்ஸ்ட் டோஜோ சேலஞ்சரா நானே போறேன் அப்படின்பாரு. நருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா காய் சென்சே மாறுவேஷம் போடுவாரு. இந்த மாறுவேஷத்துல எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, இரு லீ நான் வரேன் அப்படின்னு ஷவுட் பண்ணுவாரு. சக்குரா காய் சென்சேன்னு கத்திட்டே வருவா. எப்படியும் உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா. ஹொக்காகே ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காய் இப்பதான் அப்பியர் ஆயிருப்பாரு. அதுக்குள்ள இன்னொரு மிஷன்ட்டு காண்டாக வேண்டாம், ஷிக்கமாருவோட ஸ்குவாடுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. அவங்க டிரான்ஸ்போர்ட் டியூட்டில இருக்காங்க. இருந்தாலுமே வர ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு மெஜாரிட்டியா இருக்காங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய் அவங்கள ஜஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படும் போது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்பாங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. இவன் கெட்ட போய் வினோதமா இருக்கே, எதுக்காக இதை போட்டிருக்கேன்னு உங்களை யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. சக்குரா எனக்கு தெரியாது அப்படின்னு தலையாட்டுவா. காய் சென்சே வெறித்தனமா ஓடுவாப்ல லீஃப் வில்லேஜை விட்டு. எவன்டாவன் இப்படி ஓடுறது, சே நான் இவன் ஃபார்ம் எடுத்துட்டு லீஃப் வில்லேஜ்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகிறேன்ட்டு நானா ஃபூஷி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். தலைவன் போட்ட கெட்டப்போடவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். எல்லா டீடைல்ஸுமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன்னு சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு காய் சென்சே உனக்காக ஒரு டோஜோ சேலஞ்சரை கூட்டிட்டு வந்ததா சொல்லுவான். காய் சென்சேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டோஜோ சேலஞ்ச் பண்ண வந்தவன் உன்னோட ஃபிளையர் பார்த்துட்டு தான் வந்திருக்கான் அப்படின்பா நருட்டோ. சரி அவன் எங்க அப்படின்ட்டு கேட்பான். நருட்டோ எப்பதான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல லீ வந்துட்டு அவங்க வரமாய் தெரியல, நீ நானும் டோஜோ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்பா. திரும்பவுமா அப்படின்ட்டு நான் போய் அவங்க எங்க இருக்காங்க பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடிடுவான். நானா ஃபுஷி உள்ள வருவான். யாருக்குமே எந்த டவுட்டுமே வராது. நருட்டோ உன்னை பார்த்த உடனேயுமே
இதுதான் இவரோட மாறு வேஷமா? சென்சே இந்த மாறு வேஷத்துல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்பா நருட்டோ. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு பயந்துட்டு இருப்பான். லீ டோஜோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவான். நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்ட்டு நானாஃபூஷி போவான். வியடா இருக்கிறத விட ரொம்ப வியடா இருக்காங்களேங்கிற மாதிரி கோட்டட்ஸும் இசுமாவும் திங்க் பண்ணுவாங்க. இந்த பையனால எப்படியோ தப்பிச்சோண்டா, இருந்தாலும் இவங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். நீங்க உங்க மாறு வேஷத்தை தெளிவா தான் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, லீ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் போய் நீங்க நடிக்கிற வழியை பாருங்க அப்படின்பா. இவன் என்ன பேசுறானே புரியாம நின்று இருப்பான் நானாஃபூஷி. லீ எந்திரிச்சிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு பாப்பான். நானாஃபூஷி ரொம்பவுமே ஷாக் ஆவான். வா வான்பா லீ. நருட்டோ நானாஃபூஷியை கூப்பிட்டு, இப்ப நீங்க சொல்ல வேண்டியது நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன்னு அப்படின்பா. அதே சொல்லுவான். நீ என்னோட டோஜோவோட ரெப்புடேஷனை மொத்தமா பிரேக் பண்ண வந்திருக்கீனா, நீ ஜெயிச்சினா இந்த இடத்த நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்பா. டோஜோ சேலஞ்சா அப்படின்ட்டு இவன் வேற பார்க்க பொடிப்பையிலோட தெரியறான். சரி ஈஸியாவே போவோம் அப்படின்னு திங்க் பண்ணுவான். இதோ வரண்டா அப்படிங்கும் போது லீ பாத்தீங்கன்னா டிசப்பியர் ஆயிப்பா. எங்கடா போனான்னு பார்க்கும்போது அடி விழுந்திருக்கும். நருட்டோ ஷாக் ஆவான். நானாஃபூஷிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ராக்லி போட்டு புரட்டுவான். நானாஃபூஷி இந்த பொடிப்பையன் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். நருட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஒருவேளை இவரோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணா காயினை ஐடென்டிஃபை பண்ணிக்குவான்ட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறவன்ட்டு பாப்பான். இந்த பையன் கிட்ட வெள்ளக்கொடியினாவது காமிச்சு எஸ்கேப் ஆகி ஓடியணும்னு திங்க் பண்ணுவான் நானாஃபூஷி. நான் இதை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும் போது எப்படி நான் ஃபர்ஸ்ட் டோஜோல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவான் ராக்லி. நருட்டோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன்னா ஒருவேளை அவரோட வார்ம் அப் முடிச்சுக்குவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்டுருவான். இப்பதான் தலைவன் ரியல் சேலஞ்சே உனக்கு காட்ட போறான் அப்படின்பா. ராக்லி திரும்பி பார்க்கும் போது நானாஃபூஷிக்கு உயிரே இருக்காது. லீ எனக்கு புரிஞ்சிச்சு, அது எப்படி ஒரு டோஜோ சேலஞ்சர் அவ்வளவு ஈஸியா சரண்டர் பண்ணுவாங்கன்ட்டு திரும்ப அட்டாக் பண்ண வருவான். திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடி விழுகும். நருட்டோ மனசுக்குள்ள காய் சென்சே செமையா ஆக்ட் பண்றான்னு திங்க் பண்ணுவான். அடி வாங்குறப்ப கூட நான் ஒரு மாஸ்டர்ங்கிற ஆட்டிடியூடே இல்லாம இருக்காரு அப்படின்பா. காய் சென்சே ஷிகமாரு ஸ்குவாட பாக்குறதுக்கு போயிருப்பார் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா நடந்த அட்டாக்ங்கிறது மங்கீஸ் பண்ணிருக்கும் சோஜியோட ஸ்நாக்ஸுக்காக. ரியல் எனிமி தான் அட்டாக் பண்றாங்களோன்ட்டு ஈனோ தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. தான் மேல தப்பு வரக்கூடாதுன்ட்டு ரெண்டு பேத்தையுமே திட்டுவா. ஷிகமாரு காதை பொத்திட்டு நிப்பான். சோஜி இருந்துட்டு இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, லேண்ட் ஆஃப் டீல வாங்கினது ரொம்பவுமே ரேரு, கிரீன் டீ போர்க் ஃபிளேவர்டு சிப்ஸ் அப்படின்பா. அது எப்படி என்னோட பிரச்சனை ஆகும்ட்டு ஈனோ கேட்க ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்க. ஷிகமாரு மேல கன்சர்ன் காட்டுவாரு. ஆமா நீங்க என்ன ஏதோ வியர்ட் கெட்டப் போட்டு வந்திருக்கீங்கன்பா. என்ன கெட்டப் அப்படின்னு கேட்கும் போது ஈனோ கண்ணாடியை காட்டுவா. ஐயோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, லீயோட டோஜோக்கு போகணும்ட்டு திரும்ப ஓடி போயிருவாரு. லீ போட்டு புரட்டுன்னு புரட்டுவான் நானாஃபூஷிய. ரத்தமே வந்துரும். காய் சென்சே இந்த அளவுக்கு இன்டென்ஸா போயிட்டீங்களேன்ட்டு நருட்டோ ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான். இவன் கதையை முடிச்சுட்டுமான்ட்டு ராக்லி கேட்பான். நருட்டோ இந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிடுவான். நருட்டோ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டு திரும்ப தான் அடிக்க வேண்டியதானா அப்படின்பா. நானாஃபூஷினால அடிக்க முடியாது இந்த பாயிண்ட்ல, நீ இப்படி அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பஞ்சிங் பேக்க என்ன கூப்பிடுவான்டா அப்படின்பா. அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரீம் மிஷன் வந்தனால அதே மாதிரி தூக்கம் கெட்டனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்பா நானாஃபூஷி. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அவனோட ஆப்பனண்ட்டா கொஞ்ச நேரம் நீர் அப்படின்ட்டு அழுவாரு. நருட்டோல கதறுவான். காய் வரத பார்த்த கேட்ல இருக்கவங்க ஆல்ரெடி வந்துட்டாருல நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நருட்டோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இத்தனை அடிக்கு அப்புறமும் அவன் மேல ஒரு காயம் கூட இல்லையே, எப்படா அப்படின்ட்டு திரும்ப ஃபைட் பண்றதுக்கு ரெடியாவான். இந்த டோஜோவை நான் கட்டினது ரொம்பவுமே ஒர்த்து தான், இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சரோட ஃபைட் பண்றேன்ல அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பியா இருப்பான். நருட்டோ மனசுக்குள்ள தாய் ஜுட்சுவை மட்டும் வச்சு சண்டை போட முடியாதுன்ட்டு என் ஓன் ஸ்டைல யூஸ் பண்றேன்ட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். லீ ஷாக் ஆனாலும் ஃபைட் பண்றதை நிறுத்த மாட்டான். ரியல் ஒன் மேல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு பிரைமரி லோட்டஸ் பண்ணுவான். அதுவும் க்ளோனா இருக்கும். அடியில இருந்து நருட்டோ அட்டாக் பண்ணுவான். டாச் பண்ணிடுவான் ராக்லி. திரும்பவும் க்ளோன் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ராக்லி நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கும். சக்குரா கெட்டப்ல மயக்குவான். ஒரு அடி வைப்பான். இதை ஃபைட்டுங்கிறதே மறந்துட்டேன் அப்படின்ட்டு திரும்ப ஃபைட் பண்றதுக்கு வரும்போது நீங்க எல்லாமே ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்பா. எப்படி சொல்லிட்டே லீன்னு சொல்லிட்டு சக்குரா கெட்டப்ல பேசிட்டு சென்சே சீக்கிரம் வாங்கன்னு நினைப்பான் நருட்டோ. என்னடா இந்த ரெண்டு பொடி பயல்களும் ஹை லெவல் ஃபைட் பண்றானுங்க அப்படின்ட்டு பாப்பான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லீஃப் வில்லேஜோட டோட்டல் பொட்டன்ஷியலுமே போயிடுச்சுன்னு தானே நினைச்சேன், இவனுங்க என்ன இப்படி வெறித்தனமா இருக்கானுங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ட்டு இந்த கெட்டப்ல வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ராக்லி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். காய் அப்பியர் ஆயிடுவாரு. இந்த டோஜோக்கு நீதான மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ இவன மாதிரி தானே நம்ம கெட்ட போட்டு உள்ள வந்தோம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஆமா நான் தான் அப்படின்பா. நான் ஒரு டோஜோ சேலஞ்சர், உனக்கு இங்க சேலஞ்ச் வைக்கிறேன், உன்னை டிஃபீட் பண்ணிட்டு இந்த இடத்த நான் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு ஃபைட் பண்ண வந்துருவாரு. அலருவான் நானாஃபூஷி. ராக்லி அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே டயர்டா இருப்பாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அப்ரிஷியேட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்த உடைச்சுக்கிட்டு நானாஃபூஷி பறந்து வந்து விழுவான். காப்பாத்துங்க அப்படின்ட்டு அலருவான். நருட்டோ ஷாக் ஆவான். காய் அவரோட டைனமிக் என்ட்ரியை யூஸ் பண்ணி வருவாரு. வாய்ஸை கேட்டதுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். இன்னொரு டோஜோ சேலஞ்சரா அப்படின்ட்டு ராக்லி ஷாக் ஆவான். காய் சென்சே ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்பான் நருட்டோ. நருட்டோ நீயா அப்படிங்கிற மாதிரி ராக்லி பாப்பான். நானாஃபூஷி கிட்ட போயிட்டு இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சேனா உன்னோட ட்ரைனிங் மொத்தமாவே ஃபெயிலியர்ரான்ட்டு நெருங்குவாரு. நான் ஒன்னும் அவன் கிடையாதுன்னு அலறுவான். நீ எல்லாம் டோஜோ கட்டுறதுக்கு தகுதியே இல்லாதவன், உன்னோட ஆட்டிடியூட நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாருன்ட்டு பஞ்ச் பண்ணுவாரு.
உடைச்சிட்டு போய் விழுவான். காயோட வேஷம் கலைஞ்சிரும். என்ன மன்னிச்சிடுறா லீ அப்படின்ட்டு அழுவாரு. இந்த சேலஞ்சரோட ட்ரூ ஐடென்டிட்டி காய் சின்சேவா அப்படின்ட்டு ஷாக்காவான் லீ. நீடா லீனா நான் குத்துனது யாரு அப்படின்பாரு. நானா ஃபுஷி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவான். எவன்டா இவன்ட்டு பாப்பாங்க. இதுக்கப்புறமா காய், நருட்டோ அண்ட் ராக்லி பாத்தீங்கன்னா நானா ஃபுஷியை தூக்கிட்டு போவாங்க ஹோகாகே ஆபீஸ்க்கு. இவங்கள பார்த்தோன்னே சுனாடே இருந்துட்டு நான் உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன், பரவாயில்ல நீயே வந்துட்டு அப்படின்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. ஒரு இன்டெல் கிடைச்சிருக்கு, நம்ம லீஃப் வில்லேஜ்க்குள்ள லேண்ட் ஆஃப் வேலிஸை சேர்ந்த நானா ஃபுஷிங்கிறவன் இன்ஃபில்ட்ரேட் ஆக போறானாமா அப்படின்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் ஏற்கனவே இன்ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு போட்டோவை காட்டுவாங்க. இவனான்னு கேட்கும் போது ஷீசுனை இருந்துட்டு இவனை தெரியுமான்னு கேட்பாங்க. ராக்லியன் நருட்டோ கை காட்டுவாங்க இவன் தான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்பா நருட்டோ. காய் அவனை தூக்கி போட்டு கிளம்பிடுவாரு. என்னடா இவனை இங்க போட்டு போறீங்க, ஹே காய், லீ, நருட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு கத்துவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.